விஜயோட ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் பத்தின புது அப்டேட் ஒன்று இப்போ வந்திருக்கு. ஆக்டர் விஜயோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் படம் பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இருந்ததுனால மறு ஆய்வுக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் சென்சார் சர்டிபிகேட் வழங்க உத்தரவு கோரி சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பும் சாதகமாக கிடைக்காததுனால ஜனநாயகன் படம் வெளியிட ஒத்தி வச்சிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட், சென்னை ஹைகோர்ட்னு படத்தோட தணிக்கை சான்றிதழுக்காக அலைஞ்ச படக்குழு லாஸ்ட்ல வழக்க திரும்ப வாங்கிட்டு மறு தணிக்கைக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ மார்ச் 9 அன்னைக்கு மறு ஆய்வு நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் திடீர்னு அதுவுமே ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை குழு இன்னைக்கு பார்க்க போறாங்க. இதுல எந்த வித ஆட்சேபனையும் தெரிவிக்காம தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட்டா படத்தோட ரிலீஸ்க்கான ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபடி தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கை பண்ணி சென்சார் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகள் மே 4 வெளியாகி அதுக்கப்புறம் மே 7 அன்னைக்கு படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.